சுரமண்டல சத்தம் அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகக் கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போல் இருந்தது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14:2. வேதத்திலுள்ள இசைக்கருவிகள் எல்லாவற்றிலும் சுரமண்டலம் என்னும் இசைக்கருவி மிகவும் விசேஷமானது. இதுவே தாவீது இசைத்த முக்கியமான இசைக்கருவியாகும். என் தேவனே, உம்மை மண்டலத்தால் துதிப்பேன். சங்கீதம் 43:4 என்று தாவீது சொன்னார். சுரமண்டலத்தை வாசிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வருவதை அவர் உணர்ந்தார். மட்டுமல்ல, சுரமண்டலத்தின் மூலமாக வெளிப்பாட்டு வரங்கள் அவர் மேல் இறங்கி வந்தன. கர்த்தர் சொன்னார், என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். சங்கீதம் 49:4. சுரமண்டலம் பூமிக்குரிய இசையாய் மட்டுமில்லாமல் பரலோகத்துக்குரிய இசையாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் புத்தகத்தில் பரலோகத்து வாசிகள் 3 முறை சுரமண்டலங்களை வாசித்து கர்த்தரை துதித்ததை பார்க்கலாம். சாமுவேல் தீர்க்கதரிசியின் நாட்களில் சுரமண்டல இசையோடு தீர்க்கதரிசன அபிஷேகமும் இணைந்திருந்தது. நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாய் தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். 1 சாமுவேல் 10:5 என்று ராஜாவாக போகிற சவுலிடம் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னான். எலிசா தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு முன்பாக ஒரு பரிசுத்த தெய்வீக இசையை கேட்க விரும்பினார். ஆகவே ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கேட்டார். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் தேவனுடைய வார்த்தையை ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைத்தான். 2 ராஜாக்கள் 3:15. ஒரு வல்லமையான தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரி ஒருவர் மிக துல்லியமாக தெளிவாக தீர்க்க தரிசனம் உரைப்பார். அப்படி தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு முன்பு தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தரை பாடி துதித்து இசை கருவிகளை மீட்டுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்குவார். எத்தனை 1000 பேர் வந்திருந்தாலும் பொறுமையாக அவ்வளவு பேருக்கும் தனித்தனியே பெண் ஊழியர் தீர்க்க தரிசனம் உரைப்பார். படிப்பறிவில்லாத பேதமையான அந்த சகோதரியை கர்த்தர் பயன்படுத்தும் விதத்தை கண்டு நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அதுபோல இன்னும் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கத்திற்கு முன்பு தன்னுடைய அக்காடிகன் எனும் இசைக்கருவியை எடுத்து அநேக பாடல்களை அபிஷேகத்தில் நிரப்பி பாடுவார். கர்த்தருடைய வல்லமை இறங்கும்போது பிரசங்கிப்பார். அது தீர்க்க தரிசன வார்த்தைகளாக வெளிவரும். அநேகர் தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்து மனம் திரும்புவார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை போற்றி துதித்து பாடுங்கள். நினைவிற்கு எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். சங்கீதம் 150:3.